வர மே 19th அன்னைக்கு மோட்டோல இருந்து 2 ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்றாங்க. அதுவும் ஜி சீரிஸ்ல. என்ன ஸ்மார்ட் போன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, மோட்டோ G37, G37 பவர். இந்த ரியல்மில எல்லாம் வந்து ரியல்மி P4 பவர்ன்னு வந்த மாதிரி இதுலயுமே வந்து பவர வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே சிமிலரா தான் இருக்க போகுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இதுல டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும், நான் அந்த கையில வச்சிருக்க மோட்டோ X60 ஸ்டைலஸோட டிசைன் மாதிரியே அப்படியே தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா மாடியூல் இது எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. அண்ட் கலர்ஸுமே வந்து மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வர போறாங்க. ஒன்னு வந்து நான் வச்சிருக்க இந்த ப்ளூ கலர், இன்னொன்னு வந்து டர்காய்ஸ் கிரீன், அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனுமே வந்து கொண்டு வராங்க. 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வந்து இந்த 3 கலர்ஸ் தான் வருது. அண்ட் டிசைனுமே வந்து சிமிலர் தான். பேக் பார்த்தீங்க அப்படின்னா, லெதர் பேக் தான். ஸோ அந்த மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ் வந்து எப்பவுமே யூனிக்கான ஒரு லெதர் பேக்கோ, இல்லைன்னா வந்து இந்த ஒரு மாரி ஃபேப்ரிக் மெட்டீரியல் இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்றதுக்குமே வந்து சூப்பரா தான் இருக்கு. மித்த ஸ்மார்ட் போன்ஸ்லலாம் நான் அவ்வளோக்கா ஃபீல் பண்ணல. பட் இந்த மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நல்லாவே பண்றாங்க. அண்ட் இந்த பேன்டோன் கலர்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. அடுத்து புரொடெக்ஷனுக்கு வந்து இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i புரொடெக்ஷன் குடுக்குறாங்க. அண்ட் மிலிட்டரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810Hம் இருக்க போகுது. ஸோ டிசைன் ஓவராலா மோட்டோ எப்பவுமே பெஸ்ட்டா தான் பண்ணுவாங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே சிமிலரா தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, இதோட சைஸ் வந்து 6.67 இன்ச்க்கான ஒரு எல்சிடி பேனல் வந்து குடுக்குறாங்க. இதுல வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 1050 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் வந்து குடுக்குறாங்க. ஸோ டிஸ்ப்ளேவும் வந்து எப்பவுமே வந்து மோட்டோ நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த G37 அண்ட் 37 பவர்ல 2த்துலயுமே மீடியாடெக்கோட 6400 ப்ராசஸர் வந்து குடுக்குறாங்க. இதுல மட்டும் இவங்க இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே டிஃபரெண்ட்டா குடுத்திருக்கலாம். மேபி இந்த G37ல 6300 குடுத்துட்டு 37 பவர்ல வந்து 6400 குடுத்திருக்கலாம். பட் 2த்துலயுமே அதே ப்ராசஸர் தான் வந்து குடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா தான் இருக்கும். கேமிங்க்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஓரளவு ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு கேமிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே ரியர் சைடுல வந்து ஒரு 2 கேமரா குடுக்குறாங்க. மெயின் கேமராவா 50 மெகா பிக்சல் குடுக்குறாங்க. அண்ட் 2வதா வந்து ஒரு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு ஏஐ சென்சாரும் வரப்போகுது. அடுத்து ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 8 மெகா பிக்சல் வந்து குடுக்குறாங்க. ஸோ கேமராவோட குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்க்குமே வந்து சிமிலரா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இவங்க டிஃபரன்ஸே பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து இந்த மோட்டோ G37ல வந்து 5200 mAh ஒரு பேட்டரி குடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பவர்ல பார்த்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. அத சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜர் 2த்துலயுமே குடுக்குறாங்க. அடுத்து ஆடியோ பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. மித்தபடி இந்த கனெக்டிவிட்டி இது எல்லாத்தையும் வந்து சிமிலரா குடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமா 3.5 ஜாக் 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே குடுக்குறாங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் இந்த 3.5 ஜாக் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போன்ஸோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மோட்டோ G35யோட பிரைஸ் வந்து மேபி 16,000 15,000ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த 37 பவரோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18,000க்குள்ள இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன பிரைஸுக்கு வரும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நெறைய ஸ்மார்ட் போன்ஸ வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இந்த ஸ்மார்ட் போன்ஸையும் நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண யூனிட் எல்லாத்தையும் சேலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டே டு டே ஆஃபர்ஸுமே டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க் அண்ட் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க.